நான் உங்களுக்கு சொல்றது, நீங்க கிறிஸ்தவராக இருக்கலாம், இந்து சமயமாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமிய சமூகமாக இருக்கலாம். இறைவன் இறுதி தீர்ப்பின் போது நீ எத்தனை முறை ஜெபம் செய்தாய், எத்தனை முறை என்னை புகழ்ந்து பாடினாய், எத்தனை முறை என்னை நோக்கி நீ உன் குரலை எழுப்பினாய் என்ற கணக்கை அவர் கேட்கப் போவது இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் கேட்க போற கணக்குங்கிறது, இவ்வளவு நான் உனக்கு செய்தேன், நீ எனக்கு எவ்வளவு நன்றி உடையவனாக இருந்தாய். இந்த ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியா இருக்கும். ஒரு சில கேள்விதான் இருக்கும். நான் இவ்வளவு உனக்கு செய்தேன்னு, நீ எனக்கு எவ்வளவு நன்றி உடையவனாக இருந்தாய். அந்த கணக்கு தான் இந்த படிப்பு அப்படிங்கிறது. வாழ்க்கையில் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களைப் போல ஒருவேளை உங்களை விட சவால் நிறைந்த ஒரு பின்புலத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவன் தான் நான். ஒரு கிராமத்தில் பிறந்தவன், ஒரு சாமானியப்பட்ட கிராமத்தில் பிறந்தவன். உள்ளபடியே சொல்வதானால், நான் ஒரு தமிழ் பேச்சாளன் என்று என்னை நான் எடுத்துக்கொள்வது இல்லை. தமிழை ஓரளவுக்கு கையாளுகின்ற ஆற்றலை தமிழென்னை என் ஆசிரியர்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக கருதி கொண்டு தமிழை கையாள்வேன். ஆனால் தமிழை விட மிகச் சிறப்பாகவும் மிக நேர்த்தியாகவும் ஆங்கிலத்தை என்னால் கையாள முடியும். இதை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. குறிப்பாக நீடாமங்கலம் நம்முடைய இந்த நிலப்பரப்பினுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியாக வேண்டும். தமிழை விட குறைந்தபட்சம் தமிழினுடைய இலக்கணம் கூட ஆழமாக எனக்கு அவ்வளவு தெரியும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆங்கிலத்தை நான் இலக்கண ரீதியாகவும் அதனுடைய இலக்கிய ரீதியாகவும் உலகின் எந்த மேடையில் நின்று கொண்டும் ஆங்கிலத்தினுடைய மக்களாகிய வெள்ளைக்காரனோடு கூட என்னால் உரையாடவும் வாதாடவும் முடியும் என்கின்ற அளவுக்கு கம்பிட்டன்சி அண்ட் ஃப்ளூவன்சி என்னால் கொண்டு வர முடியும். ஆனால் இதை எதுக்கு சொல்றேன்னா, என்னை பற்றி சொல்வதற்கு அல்ல. நன்றி என்று தொடங்கினேன் அல்லவா. உலகின் எந்த மேடையில் நின்று கொண்டும் ஆங்கிலத்தை கையாள முடியும் என்று தன்னம்பிக்கையோடு சொல்ல முடிகின்ற இந்த ஜெகத் எஸ்பார் ஆங்கில வழியில் படித்தவன் அல்ல, தமிழ் வழியில் படித்தவன். தமிழ் வழியில் படித்து தமிழ் வழியில் படித்தவன் மட்டுமல்ல, ஒரு கிராமத்தினுடைய மிக மிக சராசரியான ஒரு அரசு பள்ளியில் படித்தவன். அரசு பள்ளியில், தனியார் பள்ளியில் படிக்கின்ற வாய்ப்பு கூட எனக்கு கிடைத்திருக்கவில்லை. அரசு பள்ளியிலும் கூட, இதுவும் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கிறது, நம்ம சமூகத்திற்கு ஒரு சாபக்கேடு இருக்கிறது. சாதி என்கின்ற ஒரு சாபக்கேடு இருக்கிறது. பெரிய சாபக்கேடு, மிக பெரும் சாபக்கேடு இருக்கிறது. அந்த சாதியினுடைய உண்மையான இழிவு என்னவென்றால், சக மனிதர்களை பேதப்படுத்தி நடத்துவது மட்டுமல்ல, நம் மனதிற்குள்ளேயே ஒரு படிநிலை மனப்பான்மை என்று ஒன்று வந்து விடுகிறது. சற்று வசதியாக இருக்கிறவர்களை மதிக்க வேண்டும், வசதி குறைந்தவர்களை மதிக்க வேண்டாம், ஒரு சாமானிய தொழில் செய்கின்றவர்களை நாம் இழிவாக கூட நடத்தலாம் என்கின்ற ஒரு படிநிலை மனநிலை ஒன்று நமக்கு வந்துருது இல்லைங்களா? வருதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இதுதான் சாதி என்பது சில பெயர்கள் குழுமம் சார்ந்தது அல்ல, அது ஒரு மனநிலை. ஒரு ஆபீஸுக்கு போனா பெரியவங்களை மதிக்கணும், கீழே இருக்கிற கிளர்க்கையோ அல்லது துப்புரவு செய்கின்றவர்களையோ நாம் மதிக்க வேண்டாம் அப்படிங்கிற மனநிலை நமக்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அந்த துப்புரவு செய்கிறவர் உயர் ஜாதியை சார்ந்தவராக கூட இருக்கலாம், ஆனால் அவரை மதிக்க வேண்டாம் என்கின்ற படிநிலை மனம். இது படிப்பிலையும் இருக்குங்கிற. எப்படி இருக்கு? ஒரு காலத்துல மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் எடுத்தாதான் நம்பர் 1, மேத்தமேட்டிக்ஸ் பாட்னி சுவாலஜி எடுத்தா நம்பர் 2, அக்கௌண்டன்சி காமர்ஸ் எடுத்தா நம்பர் 3. உருப்படாதது உதவாதது எல்லாம் எங்க வந்து சேரும்? எங்க வந்து சேரும்? சொல்லுங்க தம்பிங்களா. ஹிஸ்டரி தமிழ் இல்லையா? நம்ம எல்லாம் தமிழுக்காக பேசுவோம். இதுவும் ஒரு படிநிலை, இதுவும் ஒரு படிநிலை. அது உயர்வு, இது உபயோகம் இல்லாதது, பயனற்றது. இதை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், மீண்டும் நன்றி என்கின்ற கான்செப்ட்ல சொல்றேன்.
உங்கள் முன்னால் நின்று உரையாடுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தந்தருளிய இயற்கைக்கு நன்றி சொல்லி, நான் ஆங்கில வழியில் படித்தவன் அல்ல, ஒரு கிராமத்தினுடைய அரசு பள்ளியில் படித்தவன் மட்டுமல்ல, அந்த அரசு பள்ளியிலும் எல்லோராலும் கடைசியில் வைக்கப்படுகின்ற வரலாறும் தமிழும் படித்து இந்த 40 நாடுகளுக்கு சென்று மேடைகளை கண்டு வந்தேன். இப்ப இதுல எங்க நன்றி வருது? எங்க நன்றி வருது அப்படின்னா, கிராமம் சின்ன வயதிலேயே அங்க திருமணம் செய்து வச்சிருவாங்க. என்னுடைய தாய் 27 வயதில் தன் கணவனை இழந்தார்கள். எனக்கு அப்போது வயது 7. 7 வயதில் என் தகப்பனை நான் இழந்தேன். அதைவிட முக்கியமாக என் தாய் தன் கணவனை இழந்தார்கள். சற்றே இடதுசாரி பின்புலத்தில் வரக்கூடிய ஒரு சமூக சூழமைவு என்பதால் என் தாய்க்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க அந்த குடும்பம் தயாராகவே இருந்தது. ஆனால் என் தாய் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். தொடர்ந்து பயணிப்பது கடினம், சிரமம். ஒரு விவசாய பின்புலத்தில் விதவை என்பது தவறான சொல். என்னை பொறுத்தவரையில் இந்த சொல்லை ஏற்றுக்கொள்வதில்லை. கணவன் துணையின்றி ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பி கொண்டு வருவது சவால் என்ற பொழுதும் கூட இன்னொரு திருமணம் செய்து கொண்டு தன் வாழ்வுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதை விட வாழ்வோடு மல்லு கட்டி போராடி விழுந்து புரண்டு இந்த 4 பிள்ளைகளையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஒரு தியாக முடிவு எடுத்தார்கள் அல்லவா? அந்த தியாகத்திற்கு நான் செய்த நன்றியாகத்தான் என்னுடைய கல்வியை, என்னுடைய முயற்சியை நான் எடுத்துக்கொண்டேன். நன்றிங்கிறது ஏன் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகில் நம்முடைய காலம் முடிந்து கடவுளின் வீடு என்று ஒன்று இருக்கும் என நம்புவோமே. ஆனால் சிலர் நம்பலாம், சிலர் நம்பாமல் போகலாம். நான் நம்பிக்கையாளன் என்கின்ற வகையில் என்னை பார்த்து, நான் ஒரு ஃபாதர், இங்கே ஒரு சிஸ்டர் கூட இருக்கிறாங்க, எத்தனை பூசை வச்சிங்க, எத்தனை நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்கலாம் அவர் என்ன கேட்க போகிறது இல்லை. நான் உனக்கு ஒரு வாழ்வை தந்தேன், அந்த வாழ்வுக்கு நீங்கள் எவ்வளவு நன்றி உடையவர்களாக இருந்தீர்கள். நான் என் தாயை சொன்னேன், வளர்ந்து இன்று பக்குவப்பட்டவனாக மாறுகிற போது என் நன்றியினுடைய பார்வை இன்னும் விரிவுபடுகிறது. அதை உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நான் தனித்து இயங்குகிறவன் அல்ல, தனித்து இயங்கவும் நம்மால் முடியாது. நான் எப்போதும் சொல்வது உண்டு, இந்த ஒலிபெருக்கி எவ்வளவு நேர்த்தியாக என் குரலை, ஒவ்வொருவருடைய குரலையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த ஒலிபெருக்கியை நான் உருவாக்கினேனா? இல்லை, இல்லையா? இந்த மின்விசிறி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒளி, இந்த இருக்கை, இந்த கட்டிடம், இதில் ஏதாவது இங்கிருக்கின்ற ஒன்றை நாம் உருவாக்கி கொண்டோமா? இல்ல, யாரோ எங்கோ நமக்காக உழைத்திருக்கிறார்கள், இல்லையா? உருவாக்கி இருக்கிறார்கள். அல்லது இன்று 1:30 மணிக்கு அல்லது 1 மணிக்கு நீங்கள் உணவருந்துத்தான் போகிறீர்கள். இன்னைக்கு நீங்க இந்த மத்தியானம் மட்டும் கொஞ்சம் கான்டம்ப்ளேட்டிவா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அந்த ஒரு பிடி சோறு உங்க கையில எடுத்து வச்சுட்டு, இந்த ஒரு பிடி சோறு என் கைக்கு வர எங்கு யார் நிலம் உழுதார்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த ஒரு பிடி சோறு என் கைக்கு வர யாரோ எனக்காக நிலம் உழுதார்கள், யாரோ நாற்று நட்டார்கள், யாரோ நீர் பாய்ச்சினார்கள், யாரோ களை பறித்தார்கள், யாரோ கதிர்முற்றி கனிந்த பொழுது அதை அறுவடை செய்து களத்து மேனியில் இட்டு அதை நெல்மணிகள் ஆக்கி அரிசி ஆக்கி மூட்டையில் கட்டி வாகனத்தில் ஏற்றி ஒருவர் ஓட்டி ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தது. என் வீட்டில் உள்ளவர்கள் சென்று அல்லது நிறுவனத்தில் உள்ளவர்கள் சென்று அதை வாங்கி வந்து சோறாக மாற்றினார்கள். இந்த ஒரு பிடி சோறு என் கைக்கு வர எத்தனை மனிதர்கள் இடையில் இணைந்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள் என்று நன்றி பூர்வமாக எண்ணி நெஞ்சில் நன்றி நன்றி என்று சொன்ன எத்தனை பேர் நம்முடைய இருப்போம்? காசு கொடுக்கிறோம் இல்லை அப்படின்னு சொல்லலாம், காசு அல்ல, இல்லையா?
காசு பணம் அல்ல. இத்தனை மனிதர்களினுடைய இணைவிலும் உழைப்பிலும் தான் இந்த ஒரு பிடி சோறு என் கைக்கு வருகிறது என்றால் என்னைக்காவது நம்ம நன்றியுடையவங்களா இருந்திருக்கிறோமா? சொல்லுங்க தம்பி. இல்ல. we take many things for granted. உண்மைதானே இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் சூரியன் நமக்கு வருது. சூரியன் ஒரு மாதம் வராமல் இருந்தால் இந்த உலகம் நடக்குமா? நடக்காது. நாம் ஆசைப்படுகின்ற ஒரு மொபைல் போனோ அல்லது ஒரு ஆபரணமோ அல்லது ஒரு சிறு வாகனமோ நமக்கு கிடைக்கவில்லை என்று சில நேரம் அப்படி பெற்றோர்களிடம் கோபப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், உணர்ச்சி கொந்தளிப்பு அடைகிறோம் இல்லையா? 10 நிமிடம் இந்த காற்று வீசாமல் இருக்கட்டும், ஒருத்தராவது உயிரோடு இருக்க முடியுமா? வரி ஏதும் வாங்காமல் வாரி பொழிகிற வானம், காசு பெறாமல் வீசுகிற காற்று, எனக்காக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சூரியன், எல்லையின்றி அள்ளி தருகிற இந்த பூமி, இந்த நன்றி உணர்வு தான் ஆன்மீகத்தினுடைய அறத்தினுடைய அடிப்படை. அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள்கிட்ட நான் முதல்ல ஏன்னா நான் செய்யாதது சொல்லக்கூடாது. எனக்கு வேறு எந்த நல்ல பழக்கங்கள் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒன்று அளவற்ற நன்றி உணர்வு. என்னை பெற்றவர்களுக்கு, என்னை ஆக்கிய ஆசிரிய பெருமக்களுக்கு. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல நான் இவ்வளவு பேச முடியுது இல்லைங்களா? நான் என்னை மையப்படுத்தி பேசினால் என் திறமை என்று சொல்லலாம். ஆனா அப்படி கிடையாது. நான் பேசுகின்ற விஷயங்களை என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லது புத்தகங்கள் எனக்கு தந்தன இல்லையா? ஆனால் அந்த புத்தகத்தை எழுதியவர் அவர் நிறைய உழைத்திருப்பார். அவருடைய அறிவுக்கும் உழைப்பிற்கும் எத்தனை பேரை படிச்சிருப்பார் இல்லையா? எத்தனை பேர் படிச்சிருப்பார்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்க, ஐன்ஸ்டைன் படிப்பீங்க இல்லையா? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படிப்பீங்க. ஐன்ஸ்டைன் எத்தனை ஆண்டுகள் தன் மூளையை, அறிவை பிழிந்து பிசைந்து சிந்தித்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கொண்டு வந்திருப்பார். அல்லது ஐசக் நியூட்டன் அந்த கிராவிட்டி தியரியை அவர் சிந்தித்து 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 ஒரு எழுதி கொண்டு வருவதற்கு வாழ்நாளை செலவிட்டிருப்பார் இல்லையா? அப்போ வாழ்நாளை செலவிட்ட ஒரு மனிதனின் உழைப்பிலிருந்து நீங்களும் நானும் கடன் வாங்கவில்லையா? You see the point? வாழ்நாளை செலவிட்ட ஒரு ஐன்ஸ்டைனுடைய உழைப்பிலிருந்து நீங்களும் நானும் கடன் வாங்குகிறோம். அதிலிருந்து தான் நான் இந்த இடத்தில் வந்து நிற்க முடியும். நாளை நீங்கள் படியேறி இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியும். என்றைக்காவது ஐன்ஸ்டைனை, கிராவிட்டியை நீங்க ஒரு பரீட்சைக்கான தேர்வுக்கான பாடமாகத்தான் நாம் கற்றிருப்போமே அன்றி ஒரு நாள் கூட நெஞ்சில் கை வைத்து உன்னுடைய உழைப்பிலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய உழைப்பிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன் என்று நன்றியோடு நினைத்தவர்கள் ஒருவரேனும் கை தூக்குங்கள். பண்ணியிருக்க மாட்டோம். So a change of attitude, a change of attitude, we not only nature, மனிதர்கள், குடும்பம், ஆசிரியர்கள் எல்லோரிடமிருந்தும் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறவர்கள், அந்த நன்றி உணர்வை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்றால் உங்களில் ஒருவர் கூட வாழ்வில் தோற்று போக மாட்டீர்கள். வாழ்வில் நிச்சயம் நீங்கள் தோற்று போகவே மாட்டீர்கள். அதுக்கு நமக்கு அந்த இடத்துல என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இன்னொன்னு சொல்லணுங்க, இந்த வயசுல அதை பதிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, இயற்கை உங்களுக்கு உதவும். சத்தியமா சொல்றேன். இப்ப செந்தூர் பாரியோ இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, என்னமோ ஃபாதர் தொடர்ந்து படிக்கிறாரப்பா. ஐயா அசோகன் அவர்கள் கூட சொன்னாரு, தொடர்ந்து படித்து கொண்டே படிக்கிறேன். ஆனால் சத்தியமா இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். 10ஆம் வகுப்பு படித்த போது மூளையில் ஏறிய விஷயம் இப்ப ஏற மாட்டேங்குது. ஏன்னா நிர்வாகம், நிறைய வேலை, பல பிரச்சனைகளையும் சவால்களையும் கையாள வேண்டி இருக்கிற போது படிப்பது எதுவும் நினைவில் நிற்கவில்லை. புரிகிறது, நன்றாக புரிகிறது. எஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் புரியுது. பட் இதுதான் வயசு. இந்த வயசுல நீங்க எதை உள்ள போடுறீங்களோ அது உங்கள் காலம் முழுதும் நிற்கும். சத்தியமா இப்ப நான் சில மேடைகள்ல சொன்னா எல்லாம் ஜோரா கை தட்டுவாங்க.
வீரம் தமிழை சொல்றதுக்கா? வீரம் எங்கள் மூச்சு வெஞ்சமரங்கள் விளையாட்டு வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடுகிற வெற்றி தோள்கள் எங்கள் தோள்கள் வாழ்முனைக்கு தோள் காட்டுகின்ற வைர நெஞ்சு கொண்டோர் இந்த வெள்ளை தேள் கொடுக்கு கண்டு திடுக்கிட மாட்டார்கள். வீழ்ச்சியுற்ற பாரதத்தின் வேங்கை நிகர் மறவர்களே, எழுச்சி யுகம் காண ஈட்டி இங்கே எதிரி எங்கே என்று கிளம்பி வாருங்கள், வீரம் விளம்பி வாருங்கள். விலங்கிட வந்த வேற்று நாட்டான் கலங்கிட வெற்றி குலுங்கிட இழந்த மானத்தை பெற எழுந்து வாருங்கள். குமுறி வருகின்ற எதிரியை குலம் கெடுக்கும் குணம் கொண்டோரின் பிணம் கொண்டு அணையிட்டு கொய்த தலைகள் எல்லாம் கரைகளாக குருதியாற்றை குறிஞ்சி சிரிக்கும் ஜீலமெல்லாம் பாய்ச்ச விட்டு குங்கும கோலமிட்டு அழகு பார்ப்போம் அப்படின்னு பேசினா நீங்களே கைதட்டுறீங்க. நான் 8ஆம் வகுப்புல படிச்சதுங்க. 8ஆம் வகுப்புல படிச்சது இன்னைக்கும் நினைவில் நிற்கிறது. இதை இப்ப நான் படிச்சேனால மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியும். ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்கும். நீங்க நான் மனம் திறந்து சொல்றேன். 5இல் வளையாதது 50இல் வளையவே வளையாது, வளையவே வளையாது. இதே ஸ்கிரிப்டை எழுதி பெரிய மனுஷங்களா இருக்கலாம், ரொம்ப பெரிய மனுஷங்களா இருக்கலாம், இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கலன்னு சொல்லி பாருங்க, நீங்க தடுமாறிடுவாங்க. அந்தந்த வயதில் அந்தந்த விஷயங்களை தமிழை நான் கற்றுக்கொண்டது 40 வயதிலோ 30 வயதிலோ இன்றோ அல்ல. அன்று நான் கற்றுக்கொண்டது 11ஆவது வயதில் கண்ணதாசனை படித்து, 11ஆவது வயதில் அல்ல, 11ஆவது வகுப்பில். 11ஆவது வகுப்பில் நான் டீட்டெயில்டு ஆர்வத்தில் போய் நான் புத்தகம் மட்டும் படித்தேன். பாட புத்தகம் மட்டும் படித்திருந்தால் வாழ்வில் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அந்த காலத்துல நான் டீட்டெயில்னு ஒரு நல்ல விஷயம் வச்சிருந்தாங்க. இப்போ அது சுத்தமா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயில் படிச்சு நான் டீட்டெயில் தந்த ஆர்வத்தினால நூலகத்திற்கு போய் அப்படித்தான் என் வாழ்க்கை வளர்ந்தது. 11ஆம் வகுப்பில் படித்த பாடல்கள் இன்று எனக்கு கைதட்டல்கள் வாங்கி தருகின்றன. தமிழை சொல்வதற்காக தூதுவர் போல் கீற்றுவிட்டு தூக்கி தலை நிமிர்த்தி நாதமணி தென்றலிலே நடனமிடும் தென்னையை போல் ஆதிரைக்கும் கார்த்திகைக்கும் ஆயிழையார் ஏற்றி வைக்கும் தீபமன மின்னலிடும் செம்மலர் போல் வெண்மலர் போல் பாதிமொழி வாராமல் பாட்டிசைக்கும் பூங்குயிலும் பாக்கு வரும் முன்னாலே பறந்து விட்ட வெற்றிலை போல் மோதி சிறகடிக்கும் முத்தான கிள்ளைகளாய் சேலையிலே கோவில் கட்டி சிற்றிடையில் பின்னலிட்டு பாலமுத பூமுகத்தை பட்டுளிர புட்டு வைத்து 4 குண சேனையிலே நாணமது முந்தி வர ஆசை நடத்தி வர அச்சமது பிந்தி வர போதார் நறுங்குழலில் போதை மலர் செறிய எங்கள் கோதை மகள் வருகிறாளே. ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு கைதட்டினீங்க? அதாவது நான் தமிழுக்காக சொல்றேன், தமிழை விடாதீங்க, நல்லா இங்கிலீஷ் படிங்க, நல்லா என்ன மாதிரி இங்கிலீஷ் படிங்க. இந்த உலகத்திலேயே ஒண்ணுமே புரியாம எல்லாரையும் கைதட்ட வைக்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த மொழிக்கும் கிடையாது. ஏன்னா மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவார் திருவாசகத்துல சொன்னா, பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தவர்களும் பார். இசையை சுமக்கின்ற ஒரு மொழி தமிழ் மொழி. பண் சுமந்த பாடல், பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியமண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புண் சுமந்த பொன்மேனின்னு மாணிக்கவாசகர் சொல்வார். அது விடுங்க. அப்படி எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், 11ஆம் வகுப்பில் படித்ததுதான் இன்றும் என் நினைவில் நிற்கிறது. விட்டுறாதீங்க தம்பிங்களா, விட்டுறாதீங்க தங்கச்சிங்களா. இதுதான் உங்க வயசு, இதுதான் உங்க வாய்ப்பு. ஏன்னா ஒரு 22 வயசு தாண்டினாலே நமக்கு வாழ்க்கை நிறைய சவால்களை. இன்னைக்கு நம்ம ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி பார்த்து கொள்ளுமோ அப்படி நம்ம அப்பா அம்மா ஆசிரியர்கள் பார்த்துக்கிறாங்க இல்லையா? நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை அப்படி அரவணைச்சு பார்த்துக்கிறாங்க. இந்த அரவணைப்பு இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல ஒருவேளை நம்மவே தேட மாட்டோம், நமக்கு இருக்காது. அப்போ இதுதான் வயது. இந்த வயதில் எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ, எவ்வளவு முயல முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்க. அதுல 2 விஷயத்த சொல்றேன். கோச்சுக்காதீங்க. அப்பா அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலோ அல்லது டீச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலோ தயவு செய்து கோச்சுக்காதீங்க. ஏன்னா யாருமே ரெண்டு கதைகளை நான் சொல்றது உண்டுங்க. யாருமே உங்களை காயப்படுத்தணும்னு செய்யறது இல்லை.
அதை நீங்களே யோசித்து பாருங்களேன். நீங்கள் இப்போ எல்லாம் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்களா? இதுதான் வயசு. ஏன்னா இந்த வயசுலேருந்து நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறீங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, எல்லா வகையிலும் ஒரு கட்டத்திலேருந்து நீங்கள் இன்னொரு கட்டத்துக்கு கடந்து போவீங்க. பட்டுன்னு உங்களுக்கு இப்போ எல்லாம் கோபம் வந்துடும். வருதா வரலையா? வருது. பட்டுன்னு கோபம் வரும். இது இயல்பு. பட் கொஞ்சம் நம்ம அதை கான்சியஸாக இருக்கணும். அது கொஞ்சம் நம்ம ஏன் நடக்குதுன்னு. அப்போ இந்த கட்டத்தில் பெற்றோரிடம், ஆசிரியர்கள் நீங்கள் கோவிச்சுக்காது. ஏன்னா நாளைக்கு உங்கள் பார்வை நிச்சயமாக மாறுமா மாறாதா? மாறும். நான் வாழ்க்கை பயணத்தை இப்படி தான் சொல்கிறது. நம்ம சின்னோண்டு குழந்தைங்களா இருக்கிறப்போ உங்கள் அப்பாவை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கிறப்போ உங்கள் அப்பாவை என்ன நினைப்பீங்க? எங்கள் அப்பாவுக்கு தெரியாதது எதுவுமே இருக்க முடியாது. அப்படிதான் நினச்சிங்க. மை டேடி இஸ் எவ்ரிதிங், மை டேடி இஸ் மை காட். எங்கள் அப்பா தான் எனக்கு கடவுள். மை டேடி நோஸ் எவ்ரிதிங். எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். இதே நீங்கள் ஒரு 12-13 வயசு ஆகிற நேரம் எப்படி மாறிச்சுது உங்கள் பார்வை? எங்கள் அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் எல்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. பட் நம்ம பார்வை மாறும் இல்லையா? மை டேடி நோஸ் a lot of things but not everything. எங்கள் அப்பாவுக்கு பல விஷயம் தெரியும், ஆனால் எல்லாம் அவருக்கு தெரியாது. இது இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? இந்த 15, 16, 17, 18, 19 வயசுல என்ன சொல்லுவீங்க? யூ நோ வாட், மை டேடி நோஸ் நத்திங். எங்கள் அப்பனுக்கு எதுவுமே சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? கொஞ்சம், எல்லாரும் இல்லைன்னாலும் நம்ம பார்வை மாறுங்க. 4 வயசுல மை டேடி நோஸ் எவ்ரிதிங், எங்க அப்பாவுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. 12 வயசுல மை டேடி நோஸ் a lot of things but not everything. நிறைய விஷயம் தெரியும், ஆனா எல்லாம் அவருக்கு தெரியாது. அதே இது 18-19 வயசுல மை டேடி நோஸ் நத்திங். இந்த ஸ்டேஜில் வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ், லவ் சார்ந்தோ ஏதோ பிரச்சனை வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த உலகத்திலேயே என் சந்தோஷத்தை கெடுப்பதற்கு இறைவன் ஒரு ஜீவராசியை படைத்திருக்கிறான் என்றால் அது எங்கள் அப்பன் தான். இப்படி நம் பார்வை மாறும். பார்வை மாறும். சரியா? ஆனால் இதுதான் உங்களுக்கு சொல்ல வருது. இதே நாம் திருமணமாகி ஒரு 35 வயது ஆகிற போது இன்னும் சேரல. உங்களுக்கு நான் சொல்றது, நீங்க சேருவீங்க. நாங்க அந்த பாதையை கடந்து வந்துட்டோம். திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் வயதின் வழியே வாழ்க்கையை கடந்து வந்ததால் சொல்லுகிறேன். இதே நீங்கள் இந்த உலகத்தில் என் மகிழ்ச்சியை கெடுப்பதற்கென இறைவன் படைத்த ஒரே ஜீவராசி என் பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்ற நீங்க 35 வயசுல என்ன சொல்லுவீங்கன்னா, எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு. என்னய்யா நான் சொல்றது சரிதானே ஐயா? எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதே நீங்கள் 55 வயதாகிற போது என்ன சொல்லுவீங்க? ச்சே, அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, சரியா கைட் பண்ணியிருப்பாரு, நல்லா இருக்குமே, அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த நேரத்தில் எவ்வளவு ஆறுதலாக இருந்திருப்பாங்க, எவ்வளவு தாங்கியிருப்பாங்க, நான் உடைய விட்டுறக்க மாட்டாங்க அப்படி சொல்லுவீங்க. ஸோ ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம பார்வை என்பது மாறிக்கொண்டே வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சில உணர்வுகள் தான் சாஸ்வதம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது நிரந்தரமே அல்ல. எனவே நிரந்தரத்திற்கான உழைப்பை, முயற்சியை போடுங்க. ஏன்னா யாரும் உங்களை காயப்படுத்த வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. பல நேரம் அப்படி நினைக்கிறோம். நம்ம கேட்கிற ஒரு பொருளை கொடுக்கலைங்கிறப்போ சக மாணவர்கள், சக சமூகத்தின் முன்னால் இந்த சமூகம் பெரிது என்று நினைக்கிற, ஐபோன் வச்சிருந்தா அது பெருசு, சாம்சங் கேலக்சி 7 or 9 வச்சிருந்தா அது பெருசு. பொய்யான தோற்றத்தில் தானே நம்முடைய வாழ்க்கையே முடிந்து போகுது. இல்ல அதுல ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது இருக்குது? அதுல தோற்றப்பாடுகளே வாழ்க்கை என்று ஆகிவிட்ட ஒரு சமூகத்தில் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ வேண்டும் என்றால் அடிப்படையான விஷயங்களை தேடுங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை.
ஐம் ஹாப்பி. எனக்கு ஒரு ஐஃபோன் பயன்படுதுன்னா ஐம் ஹாப்பி. அப்போ அந்த குற்றம் குறை சொல்வது என்பது, கோவிச்சுக்கிறங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நன்றி இன்மை. யாரும் அன்பினால் தான் நம்மை நம் பெற்றோரும் ஆசிரியர்களும் வழி நடத்துகிறார்கள். அதுக்கு இன்னொரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேங்க. பைபிள்ல ஒரு இடத்துலங்க கடவுளின் அன்பு கழுகின் அன்பை போலன்னு வரும். கழுகுனா ராஜாளி, நாட் தி வல்ச்சர், ஸ்கேவெஞ்சர்ஸ்ல. அப்போ இது எனக்கு புரியாமலே இருந்துச்சு. ஏன்னா நான் கிராமத்துக்காரன். நீடாமங்கலத்திலையும் தெரியல உங்களுக்கு, நீங்கெல்லாம் கோழியெல்லாம் வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோழி குஞ்சை வந்து இந்த பருந்து தூக்கிடும் இல்லையா? அதனாலேயே எனக்கு பிடிக்காது. என் சின்ன வயதில் நான் ரொம்ப அந்த கோழி குஞ்சு பொறிச்சினாலேயே இதையே தான் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு குஞ்சை அதை தூக்கிட்டு போறப்போ மனசு அப்படி அழுவும், அப்படி பதறும். ஸோ ராஜாளினாலே எனக்கு பிடிக்காது. பருந்து கழுகு. ஆனால் பைபிளில் சொல்லி இருக்குது, நான் ஒரு ஃபாதர், கடவுளின் அன்பு கழுகின் அன்பை போலன்னு சொல்லியிருக்கு. ஏன் இது கடவுள் என்ன கோழி குஞ்சு பிடிக்கிறவரா, இப்படி அநியாயம் ஆக்கிரம் பண்றவரான்னு எனக்குள்ளே கேள்வியா இருக்கும், கோபமா வரும். ஸோ ஒரு வயசான ஒரு ஃபாதர்கிட்ட போய், சிங்கராயர்ன்ட்டு தங்கச்சி மடம் ஒரு ஊர்ல இருந்தார். இப்போ கொடைக்கானல்ல நான் ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் எங்களுக்கு இந்த தியானம்னு சொல்லுவாங்க, வழி நடத்துது. அப்படி அந்த தியானத்தில் பண்ணப்போ, ஃபாதர் இந்த கடவுளின் அன்பு கழுகின் அன்புக்கு சொல்றாங்களே, இது எப்படி ஃபாதர் சரியா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்னார், உட்கார வச்சு, ராஜா நீ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கழுகு இருக்கு பாரு, ராஜாளி, இருக்கிறதுலையே உயரமான மரத்துல தான், உயரமான இடத்துல அது கூடு கட்டும். கவனிச்சிருக்கீங்களா? கீழே எல்லாம் கூடு கட்டாது, ரொம்ப உயரமான இடத்துல கூடு கட்டும். அந்த கூடு அது எப்படி கட்டும்னா, முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்காக அது அந்த கூடை கட்டும். முட்களால் தான் கூடை கட்டும். அந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லைங்களா, சோறு, அது வந்து முள்ளால தான் கட்டும். ஆனால் முட்களால் அந்த கூட்டை கட்டிய பிறகு உள்ளுக்குள் ஒரு படுக்கையை செய்யுமா. அது எப்படி படுக்கைன்னா, தன்னுடைய இறக்கைகளுக்கு அடியில் இருக்கக்கூடியது ஃபைனஸ்ட் ஆஃப் ஃபெதர்ஸ் இருக்குல்ல, முடியிலேயே ரொம்ப ரொம்ப மிகவும் மிருதுவான முடியை தன் அலகுகளால் கொத்தி எடுத்து அந்த படுக்கையை அது செய்யும். செய்துதான் முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும். ஆனா இந்த குஞ்சுங்களுக்கு பறக்கணும்னு ஆசை வருமா? வராது. ஏன்? இந்த படுக்கை ரொம்ப சுகமா இருக்கு, அவ்வளவு இதம், அவ்வளவு வெதுவெதுப்பு. இறக்கைகளை தூக்காதான் இந்த குஞ்சுங்க, அப்படியே ஜாலியா அப்படியே இந்த இறக்கைகளை தூக்காமலேயே உள்ள உட்கார்ந்துருக்கும். ஆனால் ஒரு ராஜாளியினுடைய பெருமிதம் எங்கிருந்து வருகிறது? அது வானை அளப்பதால், அது வானை கைப்பற்றுவதால் தான் ராஜாளிக்கு பெருமிதமை தவிர, கீழே பூமியில் சுற்றி கொண்டிருந்தால் ராஜாளிக்கு பெருமை கிடையாது. அதே போல சூரியனை பார்த்து நேராக பறக்கக்கூடிய ஒரே பறவை எந்த பறவை? ராஜாளி. கழுகுலை நிறைய இருக்கு, பருந்து இல்லை. ராஜாளி மட்டும்தான் நேரா பார்த்து பறக்கும் சூரியனை. இப்ப இந்த குஞ்சுங்க இறக்கைகளை தூக்காது. புத்திசாலி தாய் பறவை என்ன செய்யும் தெரியுமா? அந்த மிருதுவான படுக்கை இருக்குல்ல, அங்கும் இங்குமாக கொஞ்சம் அப்படி ரிமூவ் பண்ணி, அங்கும் இங்கும் அந்த முள்ளு கொஞ்சம் அப்படி மேல படுற மாதிரி வைக்கும். இந்த முள்ளு குத்துற மாதிரி வைக்கணும்னு வச்சுங்களேன். இந்த முள் குத்துகிற போதுதான் குஞ்சுகள் முதன்முறையாக இறக்கைகளை தூக்குகின்றன. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தாய்ப்பறவை மிருதுவான அந்த படுக்கையின் சில பகுதிகளில் முள் வெளியே தெரியும்படி செய்து குஞ்சுகளுக்கு சிறிய காயம் ஏற்படும்படி செய்வது குஞ்சுகளின் மீதுள்ள அன்பு குறைவினாலா? அவற்றை காயப்படுத்த வேண்டும் என்றா? இல்லை. இந்த ராஜாளி பிறந்திருப்பது வானை அளப்பதற்காகவும் ஆழ்வதற்காகவும், கூட்டுக்குள் அடைந்து சுகமாய் வாழ்வதற்கு அல்ல. அப்படிங்கிற விருப்பத்திலும் எண்ணத்திலும் தான் அந்த முள்ளை கொடுக்குது முதன்முறையாக. அப்பவும் கூட்டை விட்டு வெளியே வருமாது? வராது. கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மெதுவா இருக்கு பாத்தீங்களா? ஒரு சில இடத்துல தான் முள் இருக்கும். எங்க முள் இல்லையோ அந்த இடத்துல போய் பத்திரமா உட்கார பார்க்கும். பிகாஸ் இட்ஸ் so nice, it's so cozy, so cozy. அவ்வளவு இதமாக இருக்கும். போய் உட்காருமா.
இப்போ இந்த தாய் பறவை என்ன செய்யுமா தெரியுமா? கம்ப்ளீட்டா எடுத்து விட்டு, எதை? இந்த பஞ்சை எடுத்து விட்டு, எடுத்து விடுகிற போதுதான் கியா முயா கியா முயா கியா முயா, எப்படியாவது இந்த கூட்டை விட்டு என்ன வெளியே கொண்டு போயிருன்னு அந்த துடிக்கிற துடிப்பின் உச்சத்தில் தான் தன் 2 இறக்கைகளிலும் அந்த குஞ்சுகளை தாங்கி கொண்டு ஃப்ளைட்டே சூரியனை பார்த்து நேரா பார்க்குமா. பார்த்துக்க, சூரியனை நேரா பாரு, அதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற, சிரமமா இருந்தாலும் கண்ணுக்கு கஷ்டமா இருக்கும், பார்த்துக்க அப்படின்னு பறந்துட்டு ஃப்ளைட்லயே தட்டி கீழே விட்டுருமா. இறக்கையில இருந்து சல்லன்னு தட்டி கீழே விட்டுருமா. விட்டுட்டு அந்த ஒரு பார்வை பார்க்குமா பாருங்க, கழுகு பார்வை என்று வந்தது அதுல இருந்து சொல்றாங்க, ஈகிள்ஸ் ஐ. அந்த பார்வையில் குஞ்சுகள் கீழே விழுமா இல்லை பறந்து விடுமா என்பது அந்த தாய் பறவைக்கு தெரியும். தெரியும் கீழே விழும் என்றால் அப்படி தன் பிள்ளைகளை மீண்டும் சிறகுகளில் தாங்கிக் கொள்ளும். இல்லை பறக்க முடியும் என்றது கருதினால் தாயும் பிள்ளைகளும் அதன் பிறகு சந்தித்துக் கொள்வதில்லை. அந்த பிள்ளைகள் வானை ஆளவும் வளர்க்கவும் புறப்பட்டு சென்று விடும். இதுதான் கழுகு.